பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் அன்ஆம் மக்கியா, மக்காவில் இறங்கிய சூரா. இல்லா வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய அல் ஆயாத்து ஸலாஸு, 3 ஆயத்துகள். இது 3ம் மதீனாவில் இறங்கியது. வஇல்லா குல் தஆலவ், இந்த ஆயத்து அல் ஆயாத்து ஸலாஸு. இந்த 3ம் 6 ஆயத்துகளை தவிர மீதி உண்டான ஆயத்துகள் முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்திலே மக்காவிலே இறங்கியது. ஆயா, இதில் உள்ள மொத்த ஆயத்துகள் 165 அல்லது 166. 2 கருத்துகள் இருக்கின்றன. கருத்து வேறுபாடுக்கான ஒரு ஆயத்தை அவங்க எடுத்துருவாங்கன்னு இல்லை பை, ஒரு ஆயத்தோடு சேர்த்துருவாங்க. ஆயத்து கணக்கில் பார்த்தா நமக்கு குறைஞ்ச மாதிரி தெரியும். உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் 2 ஆயத்துன்னு சொல்லுவாங்க சிலர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் சேர்த்து ஒரு ஆயத்துன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி யாரும் ஆயத்தை தூக்கவும் மாட்டாங்க, அது சேர்க்கவும் மாட்டாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் இங்க இல்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வஜஅலல் ஸுலுமாத்தி வன் நூர். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. எப்படிப்பட்ட ரப் என்றால் அல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, இந்த வானங்களையும் இந்த பூமியையும் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உரியது. வஜஅலல் ஸுலுமாத்தி வன் நூர், இருள்களையும் ஒளியையும் ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஜஅலல் ஸுலுமாத், ஸுலுமாத் என்று ஜம்மா சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா. நூர் என்பதை வஹதானா சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி கலகஸ் ஸமாவாத், வானங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா ஜம்மாவை சொல்லியிருக்கிறான். அல் அர்த், பூமி என்பதை வஹதானாக சொல்லியிருக்கிறான், ஒன்றாக சொல்லியிருக்கிறான். ஏன் அப்படி தம்பி? வானங்களும் 7 வானங்கள், பூமியும் 7 பூமி என்று ஹதீசுகள்ல வரும். 7 வானங்களை பற்றி ஒன்றை ஒன்று சூழ்ந்ததாக 7 வானங்கள் இருக்கிறது. அதற்கு மேல் அர்ஷ் இருக்கிறது. பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சபா சமாவாத்தின் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா குர்ஆன் அல்லாஹ் தஆலா சபா சமாவாத்தின் 7 வானங்கள் என்று சொன்ன இடத்தில் வல் அர்த், பூமி தான் சொல்றான். 7 பூமிகள் அப்படின்னு சொல்லல, சபா அரபியில் என்று சொல்லலவை. ஆனா ஹதீசுகள்ல 7 பூமிகள் என்று வருகிறது. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒருமையாக சொன்னது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பன்மையாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னா 7 அதாவது நமக்கு மேலே வானங்கள் 7 இருக்கிறது. நாம் வசிக்கிற இந்த பூமி ஒன்றுதான், மனிதர் வசிக்கிற பூமி. அதை கவனித்து ஒரு பூமி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை அல்லாஹ் தஆலா 7 அடுக்கா படைச்சிருக்கிறான். மேல்புறம் மனிதர்கள் வசிக்கிறது, அது கீழே மண்ணுக்குள் வசிக்கக்கூடிய தாவரங்களையும் பார்க்கிறோம், மண்ணுக்குள் வசிக்கக்கூடிய சில மிருகங்களையும் பார்க்கிறோம். அதுக்கு கீழே இப்படி 7 அடுக்குகளாக பூமி இருக்கு. அதனால ஒவ்வொரு அடுக்குடைய சட்டங்களும் வேற மாதிரி. முதல் அடுக்குல ஆகிய இந்த பூமியுடைய மேல் பரப்புல காற்று இருக்கு, மனுஷன் இருக்கிறான். அடுத்த அடுக்குல மண், அதுக்கு கீழே போட்டா பாறை குழம்புகள், அதுக்கு கீழே போனா இரும்பு குழம்பு. அப்படியே இவ்வாறாக ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு பொருள்கள். இது 7 பூமிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே பூமி என்று சொல்லப்பட்டது நாம் வசிக்கும் பூமி ஒன்று என்ற அடிப்படையில். 7 அடுக்கை கவனித்து 7 பூமி என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப்னு சில இடங்களை சொல்றான்.
ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் என்றும் சொல்கிறான். ரப்புல் மஷாரிக் வல் மகாரிப்னு சொல்லலாம். உதிக்கும் இடம், மறையும் இடம், உதயஸ்தலம், அஸ்தமிக்கும் ஸ்தலம், இரண்டுக்கும் அல்லாஹ் ரப்புன்னு சொல்றான். ஒரு சில இடங்கள்ல உதிக்கும் இடங்கள், மறையும் இடங்கள், இரண்டு உதிக்கும் இடங்கள், இரண்டு மறையும் இடங்களுடைய ரப்பு. ஒரு இடத்துல பல உதிக்கும் இடங்கள், பல மறையும் இடங்களுடைய ரப்பு. என்னங்க அது? இப்ப உதிக்கும் இடம், சூரியன் உதிக்கும் இடம் ஒன்னா பலதா அப்படின்னா இதுக்கு பலவிதமான விளக்கங்கள் முஃபஸ்ஸரீன்களால் கூறப்படுகிறது. மஷ்ரிக் வல் மக்ரிப் உதிக்கும் இடம், மறையும் இடம்னா சூரியன். மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் அப்படின்னு சொன்னா சூரியன், சந்திரன். அதுவும் உதிக்குது மறையுது, சந்திரனும் உதிக்குது மறையுது. மஷாரிக் வல் மகாரிப்னா நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதுவும் உதிக்குது மறையுது. அது உதிக்கும் இடம், மறையும் இடம். ரப்புல் மஷாரிக் வல் மகாரிப். ஒரு சிலருடைய விளக்கம். ஒரு சிலர் சொல்றாங்க அதே சூரியன் ஒரு நாள் உதித்த இடத்தில் அடுத்த நாள் உதிப்பதில்லை, கொஞ்சம் தள்ளி தான் உதிக்கும். இதை தள்ளிக்கிட்டே போகும். மேற்கிலே ஒரு பகுதியிலும் தள்ளிக்கிட்டே போய் இந்த பக்கம் வந்துடும். வடமேற்கிலே சூரியன், மேற்கு இதான் மேற்குன்னு வச்சுக்கங்க, மேற்குல வடக்கு பக்கம் தள்ளி இருக்கும், அப்படியே உதிக்கும். அப்புறம் கொஞ்சமா தெற்க தள்ளிக்கிட்டே வரும். கடைசியா இந்த பக்கம் இருந்து உதிக்கும். தெற்கில் ஒரு கடைசி எல்லை இருக்கிறது, 23 டிகிரி. அதுக்கு மேலே மறுபடியும் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் உதிக்கிற இடம். அதாவது மேற்கு தான்பா, மேற்கு பகுதியிலேயே எந்த பக்கம் வடமேற்கு திசை கொஞ்சம் தள்ளி, மேற்கிலே வடக்கு பக்கம் தள்ளி, அப்புறம் அப்படி தெற்கு பக்கம் தள்ளி, இப்படியே உதிக்க ஆரம்பிச்சிடும் சூரியன். மறையுதும் அப்படிதான். அப்ப கடைசி எல்லை ஒன்று இருக்கும் வடக்கு பக்கத்துல. சூரியன் கிழக்குல உதிக்குது இல்ல, மேற்குல மறையுது இல்லையா? எது கிழக்கு? இப்ப இது கிழக்கு. கிழக்குல மேற்கு எது? நமக்கு மேற்கு இது, வடக்கு இது. இப்ப இந்த கிழக்கு பக்கத்திலே நேரா உதிக்காது. இப்ப இங்க இருக்கு சூரியன்னா, இப்ப கிழக்கில் இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் வடக்கு தள்ளி இப்படி உதிச்சு அந்த மேற்கு பக்கம் போய் தென்மேற்கில் மறையும். மேற்கிலும் கொஞ்சம் தள்ளி வடகிழக்கில் உதித்து தென்மேற்கில், ஒரு வருஷத்துல ஒரு நாள் நடுவு கிழக்கில் உதித்து நடுவு மேற்கில் மறையும். அவர் திரும்ப அடுத்த நாள் கொஞ்சம் தென்கிழக்கில் உதித்து வடமேற்கில் மறையும். இப்படி சாய்வா ஆக மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட காலமான திரும்ப ஆரம்பிச்சோம். இவ்வாறாக அதுக்கு உதிக்கும் இடம் 2 இருக்கிறது கடைசி எல்லை, மறையும் இடம் 2 கடைசி எல்லை இருக்கிறது. அதை கவனித்து ரப்புல் மஷ்ரிகைன் ரப்புல் மக்ரிபைன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல உதிக்குது இல்லையா? அதை கவனித்து நூற்றுக்கணக்கான உதிக்கும் இடங்கள், நூற்றுக்கணக்கான மறையும் இடங்கள். ரப்புல் மஷாரிக் வல் மகாரிப். இது சிலருடைய விளக்கம். அதே மாதிரி அப்ப எல்லாமே உண்மைதான், 3 உண்மை. மஷ்ரிக் மக்ரிப்னாலும், மஷ்ரிகைன் மக்ரிபைன்னு சொன்னாலும், மஷாரிக் வல் மகாரிப்னு சொன்னாலும் எல்லாமே உண்மைதான். அதே மாதிரி ஒரு பூமி என்று சொன்னாலும் 7 பூமிகள் என்று சொன்னாலும் எல்லாம் உண்மையே. இந்த பூமி உருண்டை இருக்கிறதே, இதை கணக்கு வைத்து பார்த்தால் 7 பூமி இல்லை, கோடானு கோடி பூமிகள் இருக்கின்றன. நமது சூரிய மண்டலத்தை சுற்றியே ஏறத்தாழ 9 கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. சூரிய மண்டலம் மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான மண்டலங்கள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது. சூரியனை விட பிரம்மாண்டமான சூரியன்கள். அதை சுற்றியும் எத்தனையோ பூமிகள் சுற்றி கொண்டிருக்கின்றன, எத்தனையோ கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் தாண்டி பார்த்தா இதெல்லாம் சேர்ந்து, இந்த கோடிக்கணக்கான சூரியன்கள் சேர்ந்து ஒரு கேலக்சி என்று அழைக்கப்படுகிறது. லட்சோப லட்ச சூரியன்கள் சேர்ந்து ஒன்னா சுத்திட்டு இருக்கு அந்த கேலக்சிய. ஒவ்வொரு சூரியனுக்கும் நூற்றுக்கணக்கான பூமிகள் இருக்கு. அது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சூரியன்கள் சுற்றுது. இதுக்கு எல்லாம் சேர்த்து என்ன சொல்றது? ஒரு கேலக்சி.
அந்த மாதிரி கேலக்சிகள் லட்சக்கணக்கா இருக்கு. அப்ப எங்க போய் நிற்கும் காங்க? இது எல்லாம் சேர்ந்து பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்றோம், மில்கி வே. அந்த மாதிரி பால்வெளி மண்டலம் கோடிக்கணக்கா இருக்கு. எங்க போய் நிற்க முடியும்? ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன போது கண்ணுக்கு எட்டன தூரம் வரைக்கும் ஒட்டகங்கள் போயிட்டு இருந்துச்சான், மூட்டைகளை சுமந்து கொண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, வானத்துல என்ன ஒட்டகங்கள்லாம் போயிட்டு இருந்து மூட்டை சுமந்து போகுது, என்ன சுமந்துட்டு போகுதுன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ஒட்டகத்தை ஒரு மலக்கு ஓட்டிட்டு போறாங்க. ஒரு ஒட்டகத்துக்கிட்ட போய் நின்று அதை தனியா கூப்பிட்டு அந்த மூட்டையா பிரிச்சு பாக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரிச்சு காமிச்சா உள்ளுக்குள்ள நிறைய ஒவ்வொரு ஒட்டகம் நிறைய சுமைகள். அந்த முழு சுமையிலையும் உள்ள திறந்து பார்த்தா ஃபுல்லா முட்டைகள் அடுக்கப்பட்டிருந்துச்சு. முட்டை என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை எடுத்து இப்படியே பொழக்கிறாங்க. யாரு? ரெண்டா பொழக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பொழந்தா உள்ள அந்த முட்டை ஃபுல்லா கடுகு இல்ல, கடுகு மாதிரி ஃபுல்லா அடுக்கப்பட்டிருக்கு, கோடிக்கணக்கா இருக்கு ஒவ்வொரு முட்டையிலையும். இது என்னன்னு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஜிப்ரீல் சொன்னாங்கன்னா, இது ஒரு கடுகும் ஒரு பூமி, இது ஒண்ணுதான் உங்க பூமி, இந்த ஒவ்வொரு கடுகும் ஒரு பூமி. இப்ப இந்த முட்டையில ஒரு முட்டையில எத்தனையோ லட்சம் பூமிகள் இருக்கு. இது மாதிரி ஒரு ஒட்டகத்துல 1.5 லட்சம் 40 லட்சம் முட்டைகள் இருக்கு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒட்டகம் போயிட்டே இருக்கு, ஒட்டகைகள் இருக்கு ஒரு வரிசைக்கு. அது மாதிரி வரிசை பல வருஷம் இருக்குன்ட்டான். அப்படின்னா எங்க போய் நிற்கும்? எவ்வளவு பிரம்மாண்டமா அல்லாஹ் படைச்சிட்டு இருக்கான் பாருங்க. இங்கே முடிவு இருக்கா இருக்கு? அல்லாஹ் இன்னல்லாஹ் வாசிஉன் அலீம், அல்லாஹ் மிக விசாலமானவன். அவ்வளவு பெருசு அல்லாஹ்ட்ட இருக்கு, அத்தனையுமே அறிந்து வச்சிருக்கிறான். இந்த பூமியில இது மாதிரி ஒரு 1000 கோடி பூமிகளுக்கு அந்தான உள்ள ஒரு பூமிய அதுல உலாத்த ஒரு எறும்பு இருந்துச்சுன்னா அந்த எறும்பையும் அல்லாஹ் தஆலா தெரியும். வாசிஉன் அலீம், அனைத்தையும் விசாலமானவன், அறிந்தவன். உங்ககிட்ட ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கோ, 100 ஏக்கர்ல நம்ம 100 லிட்டர் வயல் இருக்கு, உடனே ஆமீன்னு சொல்றாரு. அல்லாஹ் 100 ஏக்கர் அம்மா ஆமீன் நீங்க வலியுல்லா அவங்க துவா பறக்கத்துல அது உடனே நடந்துடணும் அப்படின்னு உடனே ஆமீன் நீங்க வலியுல்லா அப்படி வரும். துவா செஞ்சு வலியுல்லா. ஊர்ல நாளைக்கே மூத்தா போய் அல்லாட்ட போயிட்டாருன்னு வச்சுங்களேன் அப்படின்னு நவுதுபில்லா அஸ்தகுபில்லா தௌபா தௌபா, நீங்க ஒரு சைத்தான் நீங்களாம் உங்க வாயால் அந்த மாதிரி சொல்லி நடக்காம போடணும். இப்பதான் வழியில பட்ட கொடுப்பாரு, அடுத்த உடனே சைத்தான் பட்டம் கொடுத்துருவாரு. இப்ப அல்லாவுடைய பொறுப்பு கிடைக்குது. இன்னைக்கு மூத்தா போனா நாளைக்கு அல்லாவுடனே இருப்பீங்க. நீங்க எவ்வளவு சந்தோஷமான செய்தி, ரசூலுல்லாஹ் பாப்பீங்க. நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி. நீங்களே போய் பாருங்க, அல்லாஹ் பாருங்க, நீங்களே ரசூலுல்லாஹ் பாருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் விடுங்க, கல்யாணம் முடிக்கல, இன்னும் புள்ள பக்கல, எப்ப நூறுலா அப்படிங்கிறார். சரி விடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு 100 வயசு கொடுக்கட்டும், அல்லாஹ் அனைவருக்கும் 100 வயசு கொடுக்கட்டும், ஆஃபீஸ் சலாமத்தை கொடுக்கட்டும். உதாரணம் சொல்றேன், 100 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வைங்க, 100 இல்லாது அதுல எல்லாமே அவர் தெரியுமா? விசாலமா வச்சிருக்கிறாரு, எல்லாமே என்ன நடக்குன்னு தெரியுமா? இல்ல என்ன நடக்குன்னு தெரியாது. அல்லாஹ் அப்படி இல்லை, 1 கோடி பூமிகளை சூரியன்களை தன் கைவசத்தில் வைத்திருக்கக்கூடியவன், அத்தனையிலும் உள்ள நடக்கக்கூடியவற்றை அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்து கொண்டே இருக்கிறான். வஜூதுடைய அடிப்படையில் அல்லாஹ் அவற்றை காட்சி அளிக்க செய்து கொண்டிருக்கிறான். அவற்றில் அவன்தான் காட்சி அளிக்கிறான். அவையெல்லாம் அவனுடைய வெளிப்பாடுகளாகத்தான் காட்சி அளிக்கின்றன. சரி விடுங்க. அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா خلق السماوات والارضன்னு சொன்னான்? அதுக்கு விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு. வஜஅல الظُّلُمَاتِ وَالنُّورَ, இருள்களையும் ஒளியையும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அது என்னங்க? வஜஅல الظُّلُمَاتِ وَالْأَنْوَارன்னு சொல்லலாம்ல, இருள்களையும் ஒளிகளையும் ஆக்கினான். அது வஜஅல الظُّلُمَاتِ وَالنُّورَ, இருளையும் ஒளியையும் ஆக்கினான் அப்படின்ட்டு. இருள்களையும் ஒளியையும் ஆக்கினான். ஏன்னா இருள்கள் அதிகமா இருக்கும், ஒளி ஒண்ணுதான். ஹிதாயத் ஒண்ணுதான், நேர்வழிங்கிறது. சிராத்துல் முஸ்தகீம் எத்தனை?
நேரான பாதை, கோணையான பாதை. பாருங்க, இந்த நோட்டில் இங்கே ஒரு புள்ளி வைங்க, இங்கே ஒரு புள்ளி வைங்க. இந்த புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் நேராக ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை அரைவாசி பார்த்து கோடு போடுங்க. எப்படி இருக்கும் கோடு? கரெக்டாக போட்டுங்க. அது பேர் என்ன? நேர்கோடு. இப்போ நேர்கோடு எத்தனை தான் போடலாங்க? எத்தனை கோடு கூட போடலாம்? ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் நேர்கோடு 2 கோடு போடலாமா? 1 தான் போடலாம். 2 போட்டால் அதுக்கு பேர் கோடு இல்லை, அதுக்கு பேர் அதுக்கு பேர் ரோடு. அதுக்கு ரோடா பேர், கோடா இருக்காது. என்ன போய் நடுவில் தார் பூசிட வேண்டியது. 2 கோடு போட்டா கோடு 1 தான் இருக்க வேண்டியது. அப்படிதான் சிராத்துல் முஸ்தகீம். என்ன போய் இப்ப கோணையான கோணத்துல போடலாம் சொல்லுங்க. இந்த புள்ளியில அந்த புள்ளிக்கு போய் சேர்றதுக்கு கோணலான கோடு எத்தனை போடலாம் போய்? இங்க இருந்து இந்த புள்ளியிலிருந்து இப்படி வளைச்சு வலது பக்கம் கொண்டு போய் ஒரு கோடு, இடது பக்கம் கொண்டு போய் ஒரு கோடு, வலது பக்கம் இன்னும் கொஞ்சம் நோத்தி ஒரு கோடு, இந்த பக்கம் நோத்தி ஒரு கோடு, இப்படி நோத்தி இப்படி நோத்தி இப்படி நோத்தி போட்டு 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 கடைசியில இங்க இருந்து மெட்ராஸுக்கு போய் மறுபடியும் இந்த கோடு வருது. இங்க இருந்து இப்படி கன்னியாகுமரிக்கு போய் அங்க இருந்து மறுபடியும் இந்த கோட்டுக்கு வருது. கோடு இங்க இருந்து 6 அடி தூரத்துல தான் இருக்கும். ஆனா இங்க இருந்து கன்னியாகுமரி போய் திரும்ப வந்து சேருது. அப்படின்னு போடலாம். கோணையான கோடு 100 கணக்கா போடலாம், அளவே இல்லை. அதே மாதிரி தீய வலிக்கு அளவே இல்லை, நல்வழி ஒன்றுதான். ஆனா வஜாலம் துலுமாத், இருள்களையும் அவன் தான் படைத்தான், நூர் ஒளியும் அவன் தான் படைத்தான். இருள் பல வகையா இருக்கு. துலுமாத்துன் பாகுவா பௌக பாகு அல்ல சொல்றான். இருண்ட கடல். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதாவது அது கடல் அலையில் மறைக்கிறது அந்த கடலை. அதற்கு மேல் இன்னொரு அலை, அதற்கு மேல் மேகங்கள். கையை வெளியே நீட்டினா கூட கை கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவு இருள், இருளுக்கு மேல் இருள் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவனுங்க? நூறுன் அலா நூர், ஒளிக்கு மேல் ஒளியானவன். துலுமாத்துன் பாகுஹா ஃபௌக பாகு, இருள் ஒரு இருள் இன்னொரு இருளுக்கு மேலே. இவர் அடுக்கடுக்காக இருள் இருக்கிறது. நீங்களே அந்த இருட்டை வெளிச்சமாக்குவதற்கு ஒரு லைட் போதும்ல. ஏற்கனவே மாலை மங்கி சூரியன் மறைந்து கொண்டு வருகிறது, ஒரு இருள். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஜன்னலாம் சாத்தியாச்சு ஒரு இருள், சுத்தமா திரையை போட்டு வர முடியாச்சு ஒரு இருள். எந்த இருளா இருந்தாலும் லைட் அடிச்சா ஒரே லைட்டு போதும், அந்த இருள் எல்லாத்தையும் நீக்கும். அதே மாதிரி ஹிதாயத் என்னும் நேர்வழி வந்து விட்டால் எத்தனை வகை தலாலத்துகள் வழிகேடுகள் இருந்தாலும் அந்த அத்தனையும் அது நீக்கி சுத்தப்படுத்தி மீண்டும் பிரகாசத்தை ஒளியை உண்டாக்கி விடுகிறது. மாத்தி வந்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சும்மல்லதீன கஃபரு, பின்பு இந்த காஃபிரான மக்கள் பிரப்பிஹிம் யஅதிலூன், தங்கள் ரப்பை கொண்டு ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக, இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யஅதிலூன் யுஸவ்வூன், அல்லாஹ்வுக்கு மற்ற சிருஷ்டிகளை சமமாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தேவையை பூர்த்தி செய்யறான், சிருஷ்டிகளின் தேவையை பூர்த்தி செய்து என்று சொன்னால் மக்சூதியத்தில் அல்லாஹ் உடனே மற்ற சிருஷ்டிகளை இணையாக ஆக்கி விட்டீர்கள். அல்லாஹ் மாபூத், மற்ற சிருஷ்டிகளும் மாபூதுன்னு சொன்னா மாபூதியத்தில் இணையாக்கி விட்டீர்கள். அல்லாஹ் தான் மௌசூப், ஹயாத் இல்முடையவன், சிருஷ்டிகளாக நாமும் ஹயாத் இல்முடையவர்கள் சொன்னா சிஃபாத்துல்லாஹ் ஷிர்க் வச்சாச்சு. அல்லாஹ்வுக்கும் உஜூத் இருக்கு, சிருஷ்டிகளுக்கும் உஜூத் இருக்குன்னு சொன்னா உஜூதுல்லாஹ்ல அல்லாஹ் கைருல்லாஹ்வை இணையாக்கியாச்சு. மௌஜூதியத்துல அல்லாஹ்வும் அனா என்று கூற தகுதியுற்றவன், நீ அனல்லா என்று கூறுகிறான், நானும் அனா என்று சொல்பவன் என்று சொன்னால் அநியத்தில் அல்லாஹ்வோட இணைய வச்சாச்சு. அவன் ஒருவன் தான் நான் என்று கூற முடியும், அவன் ஒருவன் தான் இருக்க முடியும், அறிய முடியும், பார்க்க முடியும், விளங்க முடியும், தர முடியும், பெற முடியும்.
இந்த கோடிக்கணக்கான முக்கையதாத்துகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை. இவற்றில் இருப்பவன் அவன் ஒன்றையை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே இந்த சிருஷ்டிகளின் சின்ன புத்தித்தனங்களை விட்டுவிட்டு பேரறிஞனாகிய அல்லாஹ்வின் முன்னால் சரணடைந்து போ. சும்மல்லதீன கஃபரூ பிரப்பிஹிம் யஅதிலூன். காஃபிரானவர்கள் தங்கள் ரப்பை கொண்டே இணை வைப்பவர்களாக இருக்கிறார்கள். வல்லதீ ஹலககும் மின் தீன். அவன் யார்? மண்ணிலிருந்து உங்களை படைத்தான். மண் எல்லாத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளக்கூடியது. என்னவை எல்லாமே மண்ணில் இருக்கும். மண் அந்த எந்த பொருள் இருக்கு? எல்லாமே உள்ள இருக்கு. இரும்பும் இருக்கு, தங்கமும் இருக்கு, நதீசும் உள்ள போட்டா அதுவும் மண்ணில் சேர்ந்து மண்ணுங்கிற அடைஞ்சு இருக்கு. இரும்பு மண்ணில் இருக்குல்ல, அதுக்கு மண்ணுங்க ஒரே பேர் எல்லாமே அடங்கிருக்கு. என்னவ தங்கமும் மண்ணில் எப்படி இருக்கிறான்? வைரம், வைடூரியங்கள், வெள்ளி, விலை உயர்ந்த பிளாட்டினம், யுரேனியம் எல்லாம் மண்ணில் இருந்தான். அதே மாதிரி நஜீசு, மிருகங்கள் போடக்கூடிய கழிவு, மிருகங்களுடைய சிறுநீர், உலகில் உள்ள எல்லா நஜீஸ், செத்து போன பிராணிகளுடைய அழுகி போன உடல் எல்லாம் மண்ணோட மண்ணாயிருக்கு. அந்த மண் எல்லாத்துக்கும் ஒரு தகுதியாகும். நல்லவர்களையும் தன்னுள் வைத்திருக்கிறது, உயர்ந்தவைகளையும் மட்டமானவர்களையும் தன்னுள் வைத்திருக்கிறது. மண்ணிலிருந்து உங்களை படைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னதுக்குரிய ஒரு தாத்பரியம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இல்மே ஹக்கிலிருந்து நம்மளை படைச்சான். இல்மே ஹக்கில் எல்லாம் இருந்தது. நல்லவர்கள், தீயவர்கள் இந்த வித்தியாசமின்றி எல்லோரும் அங்கே இருந்தார்கள். ஹுவல்லதீ, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலககும் மின் தீன், இந்த மண்ணிலிருந்துதான் சிருஷ்டிகள் எல்லாத்தையும் அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து படைத்தான். இன்னும் மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் எல்லாம் மண்ணிலிருந்து படைத்தான். சும்மா கலா அஜலன், பின்பு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்கள் ஒருவருக்கும் ஒரு காலத்தை நிர்ணயம் செய்தான், ஒரு நேரத்தை. மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் மீண்டும் மண்ணுக்கு செல்வதற்கு ஒரு நேரத்தை, மூத்தாகக்கூடிய நேரத்தை நிர்ணயம் செய்தான். அஜல்னா நேரம், தவணை. அஜலுன் முசம்மா, இன்னும் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு தவணை மீண்டும் எழுப்புவதற்கு தவணை அவனிடத்திலே இருக்கிறது. வைந்தவும் அர்த்தம், எல்லா இடத்திலே ஒரு குறிப்பிட்ட தவணை இருக்கிறது உங்களை எழுப்புவதற்கு. சும்மா அந்தும் தம் தருவூன், இப்படி அல்லாஹ் தெளிவா சொன்ன பின்பும் நிச்சயமாக நீங்கள் சந்தேகப்படக்கூடியவர்களாகவே தான் இருக்கிறீர்கள். வஹுவல்லாஹ், நிச்சயமாக அந்த அல்லாஹ், ஃபிஸ் ஸமாவாத்தி வ ஃபில் அர்த், அவன்தான் வானங்களிலும் அல்லாஹ்வாக இருக்கிறான், பூமியிலும் அல்லாஹ்வாக இருக்கிறான். வானத்திலும் இருக்கிறான், பூமியிலும் இருக்கிறான். அவன்தான் அல்லாஹ்வானவன், ஃபிஸ் ஸமாவாத்தி, வானத்திலும் இருக்கிறான், ஃபில் அர்த், பூமியிலும் இருக்கிறான். இவ்வளவு தெளிவா சொன்ன பின்னாடியும் ஒரு சில கோஷ்டிகள் அல்லாஹ் வானத்தில் மட்டும்தான் இருக்கிறான், பூமியில் இல்லை என்று கூறுகிறார்கள். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்ற ஆயத்தை சொல்லி, அரிசிலே செவ்வையான ஆயத்தை சொல்லி, அரிசில் இருக்கிறான் அதான் சொன்ன. அரிசிலே மட்டும் இருக்கிறான்னு சொல்லல, மற்ற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லல. அல்லாஹ் அங்கும் இருக்கிறான், குர்ஆன் தெளிவா சொல்லுது. யஅலமு, அறிகிறான், சிர்ரக்கும், உங்கள் ரகசியத்தையும், வஜஹரக்கும், உங்களுடைய பகிரங்கத்தையும், நீங்கள் மறைத்து செய்பவனவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்தி செய்கின்றவற்றையும் அல்லாஹ் நிச்சயம் அறிகிறான். வயஅலமு, இன்னும் அறிகிறான், மா தக்ஸிபூன், நீங்கள் எதை சம்பாதிக்கின்றீர்களோ அவற்றையும் அல்லாஹ் நிச்சயம் அறிகிறான். ஒமா தஅதீஹிம், இந்த அஹ்ல மக்கா குஃபார்களிடத்திலே வருவதில்லை. ஆயத்தும் மின் ஆயாத்தி ரப்பிஹிம், அவர் ரப்பிடமிருந்து, ரப்புடைய திருவசனங்களிலிருந்தும் எந்த ஒரு வசனமும் வருவதில்லை. குர்ஆனுடைய திருவசனங்கள் இல்லா கானு அன்ஹா முரிதீன், அவர்கள் அந்த வசனங்களை புறக்கணித்தவர்களாகவே தவிர. எந்த வசனம் வந்தாலும் புறக்கணிக்கிறான். அது எது உண்மை, எது அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மைகளை
ஆராய்ந்து தான் இருக்கக்கூடிய பொய் நிலையை திருத்திக் கொள்ள அவன் முயற்சி செய்வதில்லை. எது வந்தாலும் தப்பு. குர்ஆன் சொல்லுச்சா ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற பைத்தியகாரத்தனமான எண்ணத்திலே உலாவுகிறான். ஆயத்துக்கு குர்ஆனுடைய வசனங்களும் வைக்கலாம், இறைவனுடைய அத்தாட்சிகள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உண்மை, குர்ஆன் அல்லாஹ் ஜல்லஷான் சொல்லக்கூடிய செய்திகள் உண்மை என்பதற்கு அல்லாஹ் காட்டக்கூடிய அத்தாட்சிகள், ஆதாரங்கள் எத்தனையோ அவர்களிடத்திலே வருகிறது. பிறகு செடி முளைக்குது, மண்ணில் இருந்து ஹயாத்தாகுது, வளருது. இதெல்லாம் மனுஷன் உண்டாக்க முடியுமா? திரும்ப அழிஞ்சு போயிருது, திரும்ப அந்த வேறு மறுபடியும் அல்லாஹ் உண்டாக்குறான். இதெல்லாம் நமக்கு ஆதாரம், அல்லாஹ் மீண்டும் உண்டாக்க போறான் அப்படிங்கிறது. செத்து போன பூமியை அல்லாஹ் ஹயாத்தாக்குறான், மழை பெய்து. இதுவும் நமக்கு ஆதாரம், அல்லாஹ் மீண்டும் துனியாவை ஹயாத்தாக்குவாங்கிறது. இவ்வாறெல்லாம் ஆதாரங்கள் நிறைந்து உலகமெங்கும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஒருவனும் இருக்கிற ஆதாரங்களை, சூரியன் மறைஞ்சிருக்கு மறுபடியும் அல்லாஹ் கொண்டு வரான் பிரம்மாண்டமான சூரியனை. இதையெல்லாம் அல்லாஹ் காட்டிய பின்பு கூட இந்த மக்களுக்கு அறிவு வருவதில்லை. அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தரங்கள், அடையாள சின்னங்கள் இருந்தும் அவன் ஒருவன் தான் இலாஹ், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்பதற்கு கோடிக்கணக்கான ஆதாரங்களை அல்லாஹ் காட்டுறான். அம்மா வயத்தில் எப்படி அல்லாஹ் உண்டாக்குறான், அவங்கள எப்படி வானத்தை மலையை இறக்கி வைக்கிறான், எப்படி அந்த கால்நடைகளை உங்க தேவை பூர்த்தி செய்யற மாதிரி அல்லாஹ் ஆக்கணும், நம்ம கட்டுப்பட்ட வச்சா செய்ய வச்சா அல்லாஹ் தஆலா. ஒரு ஒட்டகத்துக்கு அல்லாஹ் வீரம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, வீரத்தை கொடுத்தா, சிங்கம் புலி கொடுத்த மாதிரி வீரத்தை, அது என்ன செய்யும்? என்ன பலமான பிராணி அது, யாராவது கொண்டு நிற்க முடியுமா? சிங்கம் புலி போன்று பலமான பிராணி அது, ஒன்றும் ஆளும் உயரமானது. ஒரு ஆட்டுக்கு அல்லாஹ் தஆலா கூரான பற்களையும் கூரான நகங்களையும் கொடுத்து பாய விட்டுதான் வச்சுங்க, சமாளிக்க. நரி இருக்குல்ல, அது ஆட்டை விட சின்னதான். ஆடு ஒரு 20 கிலோ ஆடு இருக்குன்னா நரி ஒரு 5 கிலோ 4 கிலோ தான் இருக்கும். பெரு நாயை விட சின்னதா இருக்கு நரி. பார்த்தேன், ஜூல பார்த்தேன். ஆனா ஒரு நரி ஒன்றால் சமாளிக்க முடியாது, ஒரு ஓனாயை ஒன்றால் சமாளிக்க முடியாது. பிடிச்சி கடிச்சு புறவலை தின்றோம், ஒரு மண்ணு சாவடிச்சிடும் ஒரு நரி, ஒரு ஓனாய். ஒரு கரும்புலி இருக்கே, ஒரு கூட்டத்தையே கொலை பண்ணிடும், பயங்கரமான புலி. ஒரு சிறுத்தை ஜாக்குவார், ஒரு மனிதனுடைய எடை கூட இல்லை, மனுஷன் 50 கிலோ இருப்பான, அது 20 கிலோ தான் இருக்கும். 20 கிலோ கறி தான் இருக்கும். நீ அறுத்து பார்த்தேன்னா எது? சிறுத்தை, ஜாக்குவார், சீட்டா. சமாளிக்க முடியுமா? அது மனுஷன் 50 பேர் சேர்ந்து சமாளிக்க முடியுமா? ஒரு சிறுத்தைய 50 பேர் சேர்ந்து ஒரு சிறுத்தையை சமாளிக்க முடியுமா? ஈஸியா கட்டி போட்டுடலாம். 50 பேரும் சேர்ந்தா முடியுமா? 50 பேரையும் அது முடிச்சிடும். அது அதை நீ சமாளிக்க முடியாது. ஒரு சிங்கம் உன் இடம் தான் இருக்கும், 50க்கு 50 கிலோ இருக்கும், 50 கிலோ இருக்கும். இந்த 50 பேர் மனசாமானெல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கத்தை கட்டி போட முடியுமா? நீ அசிங்கமா போயிடும். கடைசியில் எல்லாரும் அசிங்கமா போயிடுவாங்க. ஒரு யானை, ஒரே ஒரு யானை உள்ள வந்துருச்சு இந்த ஊருக்குள்ள. ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்தா அப்பாடி யானை ஒரு 2 டன் இருக்கு, 2000 கிலோ இருக்குன்னு வச்சுங்க. 20 பேர் சேர்ந்தா 2000 கிலோ இருப்பாங்க. ஒரு 3 டன் இருக்கு, 30 பேர் சேர்ந்தா 3 டன் வந்துடுவாங்க. இப்போ 40 பேர் சேர்த்துமே, இப்போ 100 200 பேர், 1000 பேர் சேர்ந்து அந்த யானை எல்லாம் சேர்ந்து கட்டி போட்ட முடியுமா? முடியாது. அது பாட்டு திமு திமுன்னு ஓடிச்சுன்னா ஒவ்வொரு மீதிக்கு ஒரு கால் வச்சா ஒருத்தர் சட்னி, 2 ரவுண்ட் அடிச்சா போதும் அந்த மைதானத்துக்குள்ள. அது 2 ரவுண்டு, யாரு தலையும் நேரா இருக்காது. என்ன பை, உடம்பு இட்லி ஆகி தலை சட்னி ஆயிடும். என்னங்க பை? ஆனா அந்த யானை இப்ப என்ன சொல்லுங்க, மனுஷனுக்கு கட்டுப்படும். ஒரு சின்ன பையன் மேல ஹைங்கிறான், பாடுக்கு என்னவோ ஓடுது. சிங்கத்தை கூண்டில் அடைச்சு வெளியே கொண்டு வந்து பாய் அப்படிங்கிறான், அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள பாயுது. பை கபீரா ஒட்டகத்தை உட்கார வச்சு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். 3-4 பேர் பொது சுமக்க வைக்கிறான்.
குதிரை மேலே ஏறி வந்துக்கிறான். குதிரை என்ன பலம் சாய்ந்தது, ஓங்கி ஒரு உத விட்டுச்சுன்னு வச்சுக்கா, 8வது மணிக்கு உழுவடி, கீழே உழுவ மாட்டேன். அப்படியாப்பட்ட பலம் வாய்ந்தது. நீ ஒன்னு சொல்லி வச்சு கேட்டு நடக்கும். இதெல்லாம் அல்லாஹ் செஞ்சது, வேற யார் செய்ய முடியும்? ரப்பு தஆலா சுப்ஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா, இந்த வாகனங்களை நமக்கு வசப்படுத்தி கொடுத்தானே அந்த அல்லாஹ் மிக தூய்மையானவன். வமா குன்னா லஹு முக்ரினீன், நாம் அதன் மீது சக்தி பெற்றவர்கள் அறவே கிடையாது. நாம சக்தி பெறவே முடியாது. அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தனால வசப்படுத்தி இருக்கு. விட்டா முடிஞ்சு போச்சு. இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நிச்சயமாக நம்ம ரப்பின் பக்கமே நாம் மீண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னங்க பை, இதெல்லாம் பார்த்தா அல்லாஹ் தஆலா தேவை பூர்த்தி ஆதாரம் இல்லை. ஆக அல்லாஹ் தஆலா தேவையை பூர்த்தி செய்யும் ஆதாரங்கள் ஆயத்தின் எங்கெல்லாம் வருது தம்பி, என்ன அடையாளங்கள், அர்த்தம் என்னவை? அல்லாஹ் தான் உன் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்பதற்குண்டான அடையாளங்கள் எத்தனையோ அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றது. அவர்கள் அதை திரும்பி பார்க்காது செல்கிறார்கள். கானு அன்ஹா முஹரிலீன், அதை விட்டு அவர்கள் முகம் புறக்கணித்தவர்களாக தவிர இல்லை.